ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மீனுன்னு தெரியாது, இதோட பேர் தெரியாது. பேர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு மீன் ஃப்ரை பண்ணலாம். அப்போ இனி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நரைச்ச 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் குருமிளகுத்தூள், ஸ்பூன் ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್, ಆವಶ್ಯಕತೆ ಉಪ್ಪು. சமையலுக்கு யூஸ் பண்ணால் வினிகர், இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றியாச்சு. இப்போ இது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மீன் எல்லாத்திலும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீன் இந்த மாதிரி எல்லா மீன்லையுமே நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் எல்லா மசாலையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மசாலையெல்லாம் பரட்டியாச்சு. ஒரு 5 மினிட்டு நல்லா மசாலையெல்லாம் பிடிக்கட்டும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நமக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஆயிலை நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய்யோ சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை எதோ உங்களுக்கு விருப்பமான ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கறிவேப்பிலை இதில் மேலே போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டுச்சுன்னா வந்து வெடிச்சிடும். அதனால இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மீனை வந்து இது மேலே இந்த மாதிரி ஒவ்வொன்றா இதுக்கு மேலே வச்சுக்கலாம். மீன் வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும் வைக்கிறதுக்கு. நீங்கள் அது வேறு மறந்துடாதீங்க. அப்போ நமக்கு இதை மூடி போட்டு வேக வச்சு இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா இன்னும் மறைச்சி போடணும். இந்த மாதிரி மறைச்சி போட்டு மறுபடியும் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்புறம் இதுலேக்கு வேண்ட மசாலைகளில் நீங்கள் வந்து வினிகர் சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கணுங்க மட்டும் சேர்த்துனா போதும். இல்லாட்டி லெமன் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி அதுவும் கூட பரவாயில்ல, அதுவும் சேர்த்தாட்டியும் பரவாயில்ல. நார்மலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒன்றுன்னா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீனெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீன் வந்து ஏன் நீங்கள் எல்லோ கலராக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நான் காஷ்மீரி மிளகு போடலை, மிளகுத்தூள் போடலை. காஷ்மீரி மிளகுத்தூள் போட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெட் கலராக ரெட்டிஷாக இருப்பாங்க. நான் அதெல்லாம் போடலை. சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை மீன் போடும்போது இந்த மாதிரி கறிவேப்பிலையை வந்து பேஸ்ட் போட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாமல் கிடைக்கும். அப்போ எல்லா மீனும் இதே போல் மூடி போட்டு மூடி வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க சாப்பிடலாம். அப்போ எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். மீனோட பேர் தெரிஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள்.